ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹேரை ரீக்ரோத் பண்ணுற மாதிரியான ஹேர் ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை கொஞ்சம், செம்பருத்தி, வேம்பாலப்பட்டை, ரோஸ்மேரி அண்ட் வேப்பிலை, அப்புறம் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெந்தயமும் எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் இன்றைக்கி நான் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் எடுத்துருக்கிற இந்த 7 திங்ஸுமே ஈஸியாக நமக்கு வீட்டிலே கிடைக்கக்கூடியதான். வேம்பாலப்பட்டை மட்டும் நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே வாங்கிக்கலாம். அதுபோல் ரோஸ்மேரியும் நாட்டு மருந்து கடையில் நம்ம வாங்கிக்கலாம். மற்றபடி எல்லாமே நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடியதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகலமான வடச்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 300 மில்லி அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இரும்பு வடச்சட்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் எண்ணெய் காய்ச்சலாம். என்கிட்ட இல்லாதனால நான் வடச்சட்டி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடு ஏறட்டும். இந்த எண்ணெய் லைட்டாக சூடு ஏறவும் இது கூட நான் ஒரு 25 கிராம் விளக்கெண்ணெய் எடுத்துக்கிறேன். ஏன்னா விளக்கெண்ணெய் நான் அதிகமாக சேர்த்துக்கிட்டேன்னா எனக்கு சளி பிடிச்சிக்கிடும். அதுக்காக தான் விளக்கெண்ணெயை நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இல்லை சளிலாம் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் கூட நீங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற இந்த பொருட்கள் எல்லாத்துலேயும் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேம்பாலப்பட்டை நம்ம தலைக்கு பயன்படுத்தும் போது நம்ம முடி உதிர்வது குறைக்குது, இளநரையை போக்குது, பொடுகை சரி செய்யுது. அதே போல் வெந்தயம் பார்த்திங்கன்னா, வெந்தயத்தில் புரதம், நிக்கோட்டின் அமிலம் நிறைந்திருக்கனால அது நம்ம முடியை வேர்லேருந்தே வலுவாக வளர உதவி செய்யுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, இது நம்ம முடியை கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வளர உதவி செய்யுது. இதில் விட்டமின் பி, புரதம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கிறதுனால இது முடியை அடர்த்தியாக வளர உதவி செய்யுது. அடுத்தது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் நம்ம முடியோட வேர்க்கால்கள்லேருந்தே நல்லா வலுப்படுத்தி நம்ம முடியை உதிர்வதை தடுத்து அடர்த்தியாக வளர உதவி செய்யுது. இதில் ஆன்டி பாக்டீரியா பண்புகள் இருக்கிறதுனால நம்ம தலையில் பொடுகு, அரிப்பு இருந்தால் அதை சரி செஞ்சு நம்ம முடியோட வறட்சியை நீக்கி நம்ம முடி முன்கூட்டியே நரைப்பதை தடுத்து நம்ம முடியை ஆரோக்கியமாக கருமையாக வளர உதவி செய்யுது. அடுத்து ரோஸ்மேரி ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம தலையில் ரத்த ஓட்டத்தை அதிகரித்து நம்ம முடி வேர்லேருந்தே ஸ்ட்ராங்காகவும் அடர்த்தியாகவும் வளர உதவி செய்யுது. அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்பிலை தான். வேப்பிலை நம்ம தலையில் ஏதாவது அரிப்பு, பொடுகு, அப்புறம் பேனு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நீக்கி நம்ம தலையை சுத்தமாகவும் குளிர்ச்சியாகவும் வைப்பதற்கு இந்த வேப்பிலை உறுதுணையாகவும் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை தான். செம்பருத்தி இலையில் அமினோ அமிலங்கள் மற்றும் விட்டமின் சி இருக்கிறதுனால அது நம்ம முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குது, நம்ம முடி உதிர்வதை குறைக்குது, நம்ம முடிக்கு நல்ல ஒரு கண்டிஷனராகவும் பயன்படுத்துதுங்க. நம்ம இந்த ஹேர் ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக முடி உதிர்வது குறையும், முடி நரைப்பது சரியாகும், நம்ம முடியும் அடர்த்தியாக வளர இந்த ஹேர் ஆயில் உறுதுணையாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு நாள் தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. தொடர்ந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் நம்ம அதை தொடர்ந்து தேய்க்கும்போது தான் அதோட பெனிஃபிட் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும், நம்ம முடியும் வளர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து நுரையாக பொங்கி வருது. இந்த நுரை நல்லா பொங்கி அதுவாகவே அடங்கிடும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை கொதிக்க விடணும். இப்போ ஓரளவு நுரை அடங்கிருச்சு. இது நல்லா நுரையே இல்லாமல் அடங்கும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நுரெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அப்படியே நல்லா ஆற விட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக இது அப்படியே ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா இப்படி தான் ரோஸ் கலர், டார்க் ரோஸ் கலராக இருக்கும். எதனாலனா நம்ம வேம்பாலப்பட்டை சேர்த்துருக்கனால இது டார்க் கலரில் தான் இருக்கும். இப்போ இது ஓரளவு நல்லா ஆறுது. ஒரு நாள் ஃபுல்லாக நான் இதை அப்படியே விட்டுட்டு மறுநாள் தான் இதை நான் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறேன். நான் இதை ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த இதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் நல்லா ஆயிலாக அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு இதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு அகலமான ஃபில்ட்ரும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் இப்போ நம்ம இதை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம்.
சின்ன ஃபில்டராக எடுத்தோம்னா இந்த சிந்தும், அதுக்காக தான் நல்ல அகலமான ஒரு ஃபில்டராக எடுத்துக்கிட சொன்னேன். நீங்கள் துணியில் ஃபில்ட்ரு பண்ணாலும் தாராளமாக துணியில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் துணியில் ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா நிறையா வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கை ஃபுல்லாக இதாகும். இது ஃபில்ட்ருனால் கொஞ்சம் எப்படி ஃபில்ட்ரு ஆயிரும். இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே வச்சுருங்க. அப்படின்னா தான் அந்த வேஸ்ட்டில் உள்ள அந்த ஆயிலும் அதில் வந்து அப்படியே இறங்கும். அதுக்காக தான் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தா கூட போதும். அப்படியே எல்லாமே தனியாக ஃபில்ட்ரு ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் நல்லா ஃபில்ட்ரு ஆகிட்டேன். இந்த எண்ணெய் வந்து சூப்பராக இருக்குங்க. இதோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக ஸ்மெல் வராது. இதுலேருந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். எந்த ஒரு தலைவலியோ எதுவுமே இதனால் ஏற்படாது. அதனால் எல்லாருமே இந்த ஹேர் ஆயிலை ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்காது. ரொம்ப அடர்த்தியாக ஹேர் ஆயில் இருந்தாலும் அது நம்ம தலைக்கு தேய்க்கும்போது பிசு பிசுன்னு ஆயிரும். அதனால் அந்த பயமும் வேண்டாம் உங்களுக்கு. பிசுபிசுப்பு தன்மையும் கம்மியாக தான் இருக்கும். நானே உங்களுக்கு வந்து ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பிசுபிசுப்பாலாம் இருக்காது. அதனால பயப்படாமல் தைரியமாக சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரை இந்த ஹேர் ஆயிலை ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேருக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் சும்மா நார்மலாக எப்படி ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுவீங்களோ அது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து நீங்கள் எப்பயும் நார்மலாக எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அது மாதிரியே ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தேங்க்யூ.